May the Almighty bless us all. நான் அஜ்மல் சென்னையிலேருந்து பேசிகிட்ருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சாரி, கொஞ்சம் சில பர்சனல் ரீசன்ஸ்னால கொஞ்சம் ஒரு 1 மந்த்தாக என்னால் இந்த வீடியோஸ் எதுவும் பண்ண முடியல. சில பர்சனல் ரீசன்ஸ், டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ் என்னால் இந்த வீடியோஸ் எதுவும் பண்ண முடியல. பட் இப்போ ஐம் பேக். இனிமேல் நான் ஃபுல்லாகவே நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு சின்ன லே ஆஃபுக்கு இந்த சின்ன ஒரு லே ஆஃப் ஆகிப்போச்சு. அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் எஸ்கெட்டாலஜி அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். எஸ்கெட்டாலஜி அப்படின்னா என்னென்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி, இல்லை இப்போ கொஞ்சம் கேப் ஆகிட்டதுனால லைட்டாக ப்ரீஃபாக அதை நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு. எஸ்கெட்டாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் எண்ட் ஆஃப் டைம்ஸ். அது இஸ்லாமிக் எஸ்கெட்டாலஜி அப்படிங்கும்போது ஸ்டடி ஆஃப் எண்ட் ஆஃப் டைம்ஸ் அக்கார்டிங் டு இஸ்லாமிக் பிலீஃப்ஸ், ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ். அதை வச்சு நம்ம டெரைவ் பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த இஸ்லாமிக் எஸ்கெட்டாலஜி அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி நான் நிறையா அவங்கள்ட்ட பேசியிருக்கேன். ஒரு 2 செஷன்ஸ் இதை பற்றி நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ அதோட கண்டினியூஷன் தான். இந்த ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் இந்த இஸ்லாமிக் எஸ்கெட்டாலஜி பற்றி பேசும்போது, இப்போ நம்ம எண்ட் டைம்ஸில் வாழ்ந்துட்டுருக்குறோம். அக்கார்டிங் டு இஸ்லாமிக் பிலீஃப்ஸ் நம்ம எண்ட் டைம்ஸில் இப்போ இருக்கிறோம். we are living in the end times. we have reached the end times அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த எண்ட் டைம்ஸுக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு நிறைய ஒரு ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் மிஸ்டீரியஸ் திங்ஸ் இந்த உலகத்தில் நடக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதை நம்ம உணர்ந்துக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த இஸ்லாமிக் எஸ்கெட்டாலஜி பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த இஸ்லாமிக் எஸ்கெட்டாலஜிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இப்போ இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் மிஸ்டீரியஸ் ஹேப்பனிங்ஸ் அதை பற்றி நம்மளுக்கு தெளிவாக புரியும். அப்படி இல்லை அப்படின்னா தினசரி வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போகிற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போயிடுவோம். நம்மளை அறியாமல் எந்தெந்த விஷயங்களில், எந்தெந்த ஃபீல்ட்ஸில் என்னென்ன மாதிரி கரப்ஷன்ஸ் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம உணராமல் தெரியாமலே நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போயிடுவோம். நான் இந்த வீடியோஸில் இந்த கண்டென்ட் நான் பண்ணுறதே ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். இஸ்லாமிக் பிலீஃப்ஸ் படி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். இப்போ என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் டைம்ஸில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அண்ட் மிஸ்டீரியஸ் டைம்ஸில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எல்லா ஃபீல்ட்ஸ்லையும் ஏற்பட்டிருக்க கரப்ஷனை பற்றி நான் சொல்லணும் அப்படிங்கிறதுனால அந்த வீடியோஸ் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லா ஃபீல்ட்ஸ் அப்படின்னா நான் என்னென்ன ஃபீல்ட் சொல்கிறேன் அப்படின்னா, பொலிட்டிக்கல் சிஸ்டமில் இருக்கிற கரப்ஷன், மானிட்டரி சிஸ்டமில் இருக்கிற கரப்ஷன், ஃபீல்ட் ஆஃப் மணியில் இருக்கிற கரப்ஷன், ஃபினான்ஷியல் சிஸ்டம், பேங்கிங் சிஸ்டம், எஜுகேஷ்னல் சிஸ்டம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் ஏற்பட்டிருக்கிற கரப்ஷன்ஸ், இது எல்லாத்த பற்றியும் நான் பேசி மக்களுக்கு இதில் இருக்கிற அந்த கரப்ஷன்ஸு, இதில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், சேஞ்சஸை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோலாம் நான் பண்ணுறேன். ஸோ அந்த வகையில் ப்ரீவியஸ் செஷன்ஸில் நான் மணியில் ஏற்பட்டிருக்க கரப்ஷன்ஸ், இந்த ஃபீல்ட் ஆஃப் மணியில் ஏற்பட்டிருக்கிற கரப்ஷன் பற்றி நான் ரொம்ப டீட்டெயில்டாக, எக்ஸ்டென்சிவாக, எலாபரேட்டாக பேசியிருந்தேன். ஒரு 2 செஷன்ஸ் அதுக்காக நான் டிவோட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு செஷனில் மணினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக நான் பேசியிருந்தேன். ஒரு 1/2 hour போயிடுச்சு அந்த வீடியோ. செகண்ட் செஷனில் எண்ட் டைம் சீரீஸ் 2 அப்படின்ற பேரில் நான் செகண்ட் வீடியோ பண்ணும்போது அதில் அந்த அமெரிக்கன் ரிப் ஆஃப் பற்றி நான் சொல்லியிருந்தேன். அந்த பேப்பர் மணியை நம்ம பணமாக யூஸ் பண்ணுறதுனால, நம்ம லீகல் டெண்டராக அந்த பேப்பர் மணியை யூஸ் பண்ணுறதுனால ஏற்பட்ட பின்விளைவுகள், அமெரிக்க மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க, இப்போ வரைக்கும் உலக மக்கள் எவ்வளோ பேர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பற்றி நான் அந்த செகண்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பேப்பர் கரன்சி வந்ததுக்கப்புறம் தான் அந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பேப்பர் கரன்சி வந்ததுக்கப்புறம் இப்போ பல நாடுகளில் அவங்களுடைய பேப்பர் கரன்சியோட வேல்யூ ரொம்ப அதிகம், சில நாடுகளில் பேப்பர் கரன்சியோட வேல்யூ ரொம்ப கம்மி. உதாரணமாக நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருந்தேன். யூஎஸில் 75 யூஎஸோடைய $1 இஸ் ஈக்குவேலன்ட் டு 75 rupees ஆஃப் அவர் இந்தியன் கரன்சி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் எதனால் வருதுன்னா பேப்பர் கரன்சினால தான் வருது. இன்ட்ரென்சிக் வேல்யூ இல்லாத பேப்பர் கரன்சியை பயன்படுத்துறதுனால தான் வருது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன். அப்படி பேப்பர் கரன்சியை யூஸ் பண்ணி சில நாடுகளுக்கு அந்த பேப்பர் கரன்சியோட வேல்யூவை அதிகமாக வச்சு சில நாடுகளுக்கு அந்த பேப்பர் கரன்சியோட வேல்யூவை கம்மியாக வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன். மேசிவ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வெல்த் ஃப்ரம் த மேசஸ் டு த கவர்மெண்ட், அப்படி இல்லைனா மேசிவ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வெல்த் ஃப்ரம் த மேசஸ் டு த பர்டிகுலர் பீப்புள், செட் ஆஃப் பீப்புள் அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த மாதிரி பேப்பர் கரன்சி உலக நாடுகளில் பயன்படுத்தும் பொழுது என்ன பின்விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு வெல்த்னா என்ன சொல்கிறது, ஒரு வசதி வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் ஒரு அதாவது எந்தெந்த நாடுகளில் பேப்பர் கரன்சியோட வேல்யூ கம்மியாக இருக்கோ அந்த நாட்டு மக்களிடம் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் அப்படியே திருடப்படுது.
யாருனால திருடப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, பேப்பர் கரன்சி வேல்யூ அதிகமாக உள்ள நாடுகள்னால பேப்பர் கரன்சியோட வேல்யூ கம்மியாக இருக்கிற நாட்டு மக்களுடைய வசதி வாய்ப்புகள் அப்படியே திருடப்படுது. இங்கேருந்து அவங்க திருடிக்கிறாங்க. அதைத்தான் நான் மேசிவ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வெல்த் ஃப்ரம் த மேசஸ் டு த பர்டிகுலர் கவர்மெண்ட் இல்லை பர்டிகுலர் பீப்புள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருந்தோம். இப்போது அந்த ஃபீல்ட் ஆஃப் மணியில் ஏற்பட்டிருக்க கரப்ஷனை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசிட்டோம். இப்போ அடுத்தடுத்த ஃபீல்டில் அடுத்தடுத்த சிஸ்டமில் இப்போது பொலிட்டிக்கல் சிஸ்டம், எஜுகேஷ்னல் சிஸ்டம், மானிட்டரி சிஸ்டம், ஃபினான்ஷியல் சிஸ்டம், பேங்கிங் சிஸ்டம், இந்த மாதிரி அடுத்தடுத்த ஃபீல்ட்ஸில் மற்ற சிஸ்டம்ஸில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கரப்ஷன், இந்த எண்ட் டைம்ஸில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கரப்ஷனை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். இந்த வீடியோவில் அதுதான் நான் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம எந்த சிஸ்டம் எடுத்துக்கலாம், எந்த ஃபீல்டு எடுத்துக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்மளுடைய ஹியூமன் வேல்யூஸ் எடுத்துக்கலாமே. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போது அந்த சிஸ்டமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, இந்த எண்ட் டைமில் நான் சொன்ன மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த சிஸ்டம்ஸில் மட்டும் கரப்ஷன் ஏற்படவில்லை. எந்த சிஸ்டம்ஸில்? பொலிட்டிக்கல், எஜுகேஷன், மானிட்டரி, ஃபினான்ஷியல், இந்த சிஸ்டம்ஸில் மட்டும் கரப்ஷன் ஏற்படலை. அது போக ஒரு முக்கியமான ஒரு கரப்ஷன் ஏற்பட்டிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் ஒன்று இந்த எண்ட் டைம்ஸில். இந்த எப்போ வந்து மாடர்ன் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன், நான் போன வீடியோஸில் வெஸ்டர்ன் வேர்ல்டு அண்ட் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் பற்றி பேசியிருந்தேன். வெஸ்டர்ன் வேர்ல்டுனா யூரோப்பியன் கண்ட்ரீஸ், அமெரிக்கா, இவங்க எல்லாரையும் நான் வெஸ்டர்ன் வேர்ல்டுன்னு நான் குறிப்பிட்டிருந்தேன். அவங்களால ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிவிலைசேஷன் தான் மாடர்ன் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன். அந்த சிவிலைசேஷனுக்கு ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 to 200 years இருக்கும். ஸோ இந்த மாடர்ன் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் அப்படின்ற ஒரு சிவிலைசேஷன் ஒரு 200 yearsக்கு முன்னாடி உலகத்துக்கு வந்ததில் இருந்து தான் ஏகப்பட்ட கரப்ஷன்ஸ் ஏற்பட்டிருக்கு. இப்போ நான் சொன்ன சிஸ்டம்ஸ், இப்போ நான் சொன்ன ஃபீல்ட்ஸில் போகிறோம், அதனால தான் அவ்வளோ கரப்ஷன் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த ஃபீல்ட்ஸில் எந்த கரப்ஷனுமே கிடையாது. அந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் அப்படிங்கிறது வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில், அமெரிக்கா, அந்த மாதிரி நாடுகளில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணி அது படிப்படியாக சப்கான்டினென்ட்ஸில், நம்ம ஏஷியாவில், இந்தியா, இந்த மாதிரி பாகிஸ்தான், இந்த மாதிரி ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எங்கெங்கே உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளையும் அது போய் ஆட்கொண்டு விட்டது அந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷன். இப்போ நம்ம உலகம் எங்கிலும் பார்க்கக்கூடிய இந்த கரப்ஷன்ஸ் வந்து அந்த மாடர்ன் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் அப்படிங்கிறதோடைய தாக்கத்தினால தான் உலகத்தில் உள்ள எல்லா பகுதிகளிலும், எல்லா கண்டங்களையும், எல்லா கான்டினென்ட்ஸ்லையும் இந்த அளவுக்கு எல்லா சிஸ்டம்ஸ்லையும் கரப்ஷன் ஏற்பட்டிருக்கு. இந்த மாடர்ன் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ கரப்ஷன்ஸ் ஏற்பட்டிருக்கு. இந்த மாடர்ன் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. அது எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண் பெண் உறவில். அது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்தில் ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய கடமை, இந்த சமுதாயத்தில் ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய கடமை என்ன அப்படிங்கிறது காலகாலமாக உலகம் தோன்றிய நாட்களில் இருந்து ஒரு ஆணுடைய கடமை இந்த சமுதாயத்தில் இதுதான், பெண்ணுடைய கடமை சமுதாயத்தில் இதுதான் அப்படின்னு ஒரு விதி அமைச்சு அது ஒரு டிசிப்ளின் மாதிரியே ஃபாலோ பண்ணி அந்த அளவுக்கு காலங்காலமாக அதை பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் அப்படின்ற ஒரு மாடர்ன் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆண் பெண்ணுடைய சமுதாயத்தில் ஆண் பெண்ணுடைய பங்களிப்பு, அவங்களுடைய ரோல் வந்து அப்படியே சேஞ்ச் ஆச்சு. இன் அதர் வேர்ட்ஸ், இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஃபங்க்ஷனல் ரோல் ஆஃப் மென் அண்ட் விமன் இன் த சொசைட்டியில் ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய கடமையும் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய கடமையும் அப்படியே தலைகீழ புரண்டுது, அப்சைட் டவுன் ஆச்சு. இட் வாஸ் ஜஸ்ட் ஓவர்டர்ன்ட். முன்னாடி இந்த ஃபங்க்ஷனல் ரோல், ஒரு ஆம்பளையோட ஃபங்க்ஷனல் ரோல், மென்ஸ் ஃபங்க்ஷனல் ரோல் இந்த சொசைட்டி எப்படி இருந்ததோ அது வந்து அப்படியே தட் வாஸ் டாப்பிள்டு, அப்படியே இட் வாஸ் ஓவர்டர்ன்ட். அதே மாதிரி விமென்ஸ் ஃபங்க்ஷனல் ரோல் இந்த சொசைட்டி அதுவும் அப்படியே இட் வாஸ் ஓவர்டர்ன்ட் பிகாஸ் ஆஃப் த எமர்ஜென்ஸ் ஆஃப் மாடர்ன் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன். அதனால் மாடர்ன் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் வந்ததுக்கப்புறம் தான் இவங்களுடைய ஃபங்க்ஷனல் ரோல்ஸே மாறிச்சு. அப்படி என்ன மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் வந்து ரெஃபர் பண்ண விரும்புகிறேன், மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அது என்னென்னா, குரானிக் வெர்ஸ், குரான், இந்த ஹோலி ஸ்கிரிப்சர், டிவைன் ஸ்கிரிப்சர், குரானில் சாப்டர் 92 அதில் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. சாப்டர்னு சூராஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். அது மாதிரி சாப்டர் 92, அதாவது சூரா நம்பர் 92ல் அதோட நேம் வந்து சூரத்தல் லைல் அப்படிம்பாங்க. சூரத்தல் லைல்னா அரபிக்கில் நைட், இரவுன்னு இருக்கும், லைல் தான். ஸோ அந்த சாப்டரில் இறைவன் குரானில் உள்ள அந்த 92nd சாப்டரான சூரத்தல் லைலில் இறைவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தமிழில் சொல்லிடுறேன். We have created day and night in the same way as we have created men and women. நான் திரும்பவும் சொல்கிறேன், I repeat. We have created day and night in the same way
ஆஸ் வி ஹாவ் கிரியேட்டட் மென் அண்ட் விமன் அப்படின்னு சொல்கிறான் இறைவன். அதுக்கு தமிழாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி நாம் இரவையும் பகலையும் நாம் ஒரு ஆணையும் பெண்ணையும் படைத்திருப்பது போலவே ஒரு இரவையும் பகலையும் நாம் படைத்திருக்கிறோம் அப்படின்னு இறைவன் சொல்கிறான் குரானில். இந்த சூறாவில் இந்த வெர்ஸ் இருக்குது. இந்த வெர்ஸில் 92nd சாப்டரில் இந்த ஸ்டார்டிங் பிகினிங் வெர்ஸே அதான். 92nd சாப்டரில் பிகினிங் வெர்ஸே இதுதான். நான் ரொம்ப ரிலீஜியஸ் ஓரியன்டாக போகிறேன் அப்படின்னு நான் முஸ்லீம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எதுவும் நினச்சிக்க வேண்டாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் அது குரானிக் வெர்ஸை ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் இதை சொல்கிறேன். மற்றபடி நான் சொல்லக்கூடிய விளக்கங்களை கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயங்கிறதுனால இதை நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதுக்கு என்ன அர்த்தம்? இரவையும் பகலையும் நம்ம ஆணையும் பெண்ணையும் படைத்திருப்பது போன்றே படைத்திருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இரவு அப்படிங்கிறது நைட், பகல் அப்படிங்கிறது டே. இரவு பகலாக முடியாது, பகல் இரவாக முடியாது. அதாவது டே ஷுட் நாட் ட்ரை டு பிகம் நைட் அண்ட் நைட் ஷுட் நாட் ட்ரை டு பிகம் டே. டே ஷுட் நாட் ட்ரை டு பிகம் அ நைட் அண்ட் நைட் ஷுட் நாட் ட்ரை டு பிகம் அ டே. ஏன்னா நைட் ஷுட் டூ த ஃபங்க்ஷன் ஆஃப் அ நைட், டே ஷுட் டூ த ஃபங்க்ஷன் ஆஃப் அ டே. அதாவது இரவு அதுக்கு என்ன கடமை இருக்கோ அதைத்தான் அந்த இரவு செய்ய முடியும். பகல் அதுக்குண்டான கடமையை மட்டும்தான் அந்த பகல் செய்ய முடியும். உதாரணமாக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இரவுங்கிறது நம்ம அமைதி கொள்றதுக்காக, நம்ம தூங்குறதுக்காக, நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக, நம்ம இளைப்பாடுறதுக்காக. பகல் பூரா அலைஞ்சு திரிஞ்சு ஓடி ஆடி சம்பாதிச்சுட்டு வேலைகளை பார்த்துட்டு அவங்களுக்கு இருக்கிற வேலைகளை பார்த்துட்டு இரவு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிம்மதியாக தூங்கி அடுத்த நாள் கொண்ட பகலில் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறதுக்காகத்தான் அந்த இரவு இருக்குது. ஸோ இரவுங்கிறது எதுக்குன்னா நம்ம இளைப்பாறுவதற்கும் அமைதியாக உறங்குவதற்கும் மட்டும்தான் இரவு. அதே மாதிரி டேன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, டேனா என்ன? டேயில் நம்ம என்ன செய்வோம்? நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் காலேஜஸ் போவாங்க, ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க்குக்கு போவாங்க, பிஸ்னஸ் பீப்புள் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ டேங்கிறது நம்ம உழைக்கிறதுக்கு, நம்மளுடைய இந்த உலகத்தில் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம தேடி அடைந்து கொள்வதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் பகல். இப்போது நைட்டு நம்ம என்ன செய்கிறோமோ அதை பகலில் நம்ம செய்ய முடியாது, பகலில் என்ன செய்கிறோமோ அதை நம்ம நைட்டு செய்ய முடியாது. ஸோ டே இஸ் நாட் ஈக்விவேலண்ட் டு நைட் அண்ட் நைட் இஸ் நாட் ஈக்விவேலண்ட் டு டே. பட் a day should complement night and night should complement day. அதாவது both should complement each other. அதாவது இரவு பகலாக மாற முயற்சி பண்ணக்கூடாது, பகல் இரவாக மாற முயற்சி பண்ணக்கூடாது. இரவும் பகலும் ஒன்று கிடையாது, இரவும் பகலும் ஒன்று கிடையாது. அதுமாதிரி பகலும் இரவும் ஒன்று கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இரவும் பகலும் அவங்க கடமையை செய்கிறதுக்காக ஒருத்தர் அனுசரித்து கொண்டு should complement each other. அதே மாதிரி தான் ஆண் பெண்ணாக மாறுவதற்கு முயற்சி பண்ணக்கூடாது. பெண்ணாக மாறுவதற்குனா எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன்னா, பெண் ஆணுடைய ஃபங்க்ஷனல் ரோலை அசியூம் பண்ணக்கூடாது இந்த சொசைட்டி. அதாவது பெண் ஆண் செய்யக்கூடிய சமுதாயத்தில் ஒரு ஆண் செய்யக்கூடிய கடமைகளை ஒரு பெண் செய்யணும்னு நினைக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு ஆண் இந்த சமுதாயத்தில் வீட்டில் பெண் செய்யக்கூடிய கடமையை ஒரு ஆண் செய்யணும்னு நினைக்கக்கூடாது. Women should not assume the functional role of men in the society. அதே மாதிரி men should not assume the functional role of women in the society. எப்படி? இரவு பகலாக முயற்சி பண்ணக்கூடாது, பகல் இரவாக முயற்சி பண்ணக்கூடாது. இரவும் பகலும் நிச்சயமாக ஒன்று கிடையாது, பட் இட் ஷுட் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். அதே மாதிரி பெண்கள் ஆண்களாக மாறுவதற்கு முயற்சி பண்ணக்கூடாது, ஆண்கள் பெண்களாக மாறுவதற்கு முயற்சி பண்ணக்கூடாது, பட் தே ஷுட் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். அந்த இரண்டு பேரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள், பொறுப்புகளை சரியான முறையில் ஒழுங்காக அவங்க செஞ்சு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போனாலே போதுமே தவிர இவங்க அவங்களா மாறுறதுக்கு அவங்க இவங்களா மாறுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் குழப்பங்களும் தேவையில்லாத கஷ்டங்களும் தான் ஏற்படும். குறிப்பாக ஃபேமிலி பிரேக் டவுன் ஆகும். இந்த விளக்கங்களை கொடுக்கறதுக்காகத்தான் அந்த குரானுடைய இந்த 92nd சாப்டர்லேருந்து அந்த வெர்ஸை நான் இப்போ ரெஃபரன்ஸ் காமிச்சேன், மேற்கோள் காமிச்சேன். ஸோ இந்த ஒரு வசனத்தில், இந்த ஒரு வெர்ஸில் இறைவன் எவ்வளோ மிகப்பெரிய ஒரு தாத்பரியத்தை, ஒரு மிகப்பெரிய உண்மையை புரிய வச்சுருக்கான் அப்படின்றத நீங்களே விளங்கிக்கலாம். ஸோ அதனால் இப்படி நான் பேசும்போது உடனே வேறு விதமான கேள்விகள் வரும். அப்போ இஸ்லாம் ஆணுக்கு பெண் சமம் இல்லை அப்படிங்குதா? ஆணை விட பெண் இன்ஃபீரியர் அப்படின்னு சொல்லுதா? ஆணை விட பெண் சமம் கிடையாது, ஆணுக்கு கீழே தான் பெண் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுதா? அப்படின்ற ஒரு கேள்வியை சில பேர் முன்வைக்கிறாங்க. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அப்படி கிடையாதுங்க. இஸ்லாம் என்றைக்குமே ஆணை விட பெண்ணை குறைச்சி மதிப்பிட்டதும் கிடையாது.
ஆணை விட பெண் வந்து கீழே தான், ஒரு படி கீழே தான் அப்படின்னு இஸ்லாம் ஒரு நாளும் சொன்னது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்கும் சொத்துரிமை உண்டு அப்படின்னு முதல்ல சொன்னது இஸ்லாம் தான். அது 1400 வருடங்களுக்கு முன்பு இறக்கி அருளப்பட்ட குரானால், அந்த குரானை ப்ரீச் பண்ண வந்த டீச்சர் ப்ராஃபட் முஹம்மது பீஸ் பி அப்பான் ஹிம் அவங்களால முதல்ல உலகத்துக்கு எடுத்துரைக்கப்பட்ட விஷயமே பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு அப்படின்னு. அதனால் இப்போ நான் இப்படி சொன்ன உடனே ஆணை விட பெண் கீழே அர்த்தம் அப்படி தான் இஸ்லாம் சொல்லுதுன்னு நினைக்க வேண்டாம். அப்படி கிடையாது. ஆணும் பெண்ணும் ஃபங்க்ஷனலாக டிஃப்ரெண்ட். மென் அண்ட் விமன் ஆர் ஃபங்க்ஷனலி டிஃப்ரெண்ட். அப்படி இருக்கும்போது தே ஷுட் ட்ரை டு காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். அதை விட்டுட்டு இந்த ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் குரானில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இறைவன் கொடுத்துருக்க சட்டத்திட்டங்களில் பெண்களுக்கு இறைவன் கொடுத்த உரிமைகள் வந்து அந்த அளவுக்கு அதிகம். சொத்துரிமையாகட்டும், கல்வி உரிமையாகட்டும், எல்லா விதத்திலையும் ஆணுக்கு எந்தெந்த விஷயங்களில் உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அதே அளவுக்கு பெண்ணுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து அதனால் ஆணை விட பெண் கீழே, இன்ஃபீரியர், ஆணை விட பெண் வந்து குறைஞ்சவங்க அப்படின்லாம் குரான் எந்த காலத்திலையும் சொன்னது கிடையாது. அது இஸ்லாம் கிடையாது. அதனால் நான் முஸ்லீம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், குரான் வலியுறுத்தி சொல்கிறது, இறைவன் வலியுறுத்தி சொல்கிறது வந்து பெண்கள் வந்து விமன் ஆர் வெரி ப்ரெஷியஸ். அவங்க வந்து ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம் அப்படின்னு தான் குரான் சொல்லுதே தவிர அவங்கள வந்து எளிவாகவோ இலக்காரமாகவோ குரான் ஒரு நாளும் சொன்னது கிடையாது. ஏன்னா இறைவனோட படைப்பு தான், ஆண் பெண்ணுங்கிறது இறைவனோட படைப்பு. இறைவனோட படைப்பு தான் ரெண்டு பேரும். அப்படிங்கும்போது இறைவன் ஒரு படைப்புக்கு அதிக அந்தஸ்தை கொடுத்துட்டு இன்னொரு படைப்புக்கு கம்மியான அந்தஸ்து கொடுக்க மாட்டான். அந்த அளவுக்கு வந்து ஓரவஞ்சனை பண்ணுறவன் இறைவன் கிடையாது. அதனால் ஆணும் பெண்ணும் ஷுட் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதரே தவிர ஒருத்தர் அவங்க ஃபங்க்ஷனலாக அவங்க ரோலை மாற்றி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்புறம் ட்ரெஸ் கோடை பற்றி பேசுகிறாங்க. விமனுக்கு ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் கோட் இஸ்லாம் கொடுத்துருக்கு, அவங்க ஃபேஸ் மட்டும்தான். அப்புறம் சில பேர் ஃபேஸ்லாம் கவர் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படிலாம் அவசியம் கிடையாது. இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது வந்து முகத்தையும் இந்த கைகளையும் காமிச்சு கொள்ளலாம். ஏன்னா அறிமுகமாகி கொள்றதுக்காக, யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இஸ்லாம் வந்து அதுக்கு அனுமதி கொடுத்துருக்குது. பட் ஆனால் அந்த பாடியை கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஃபிசிக்கல் அதாவது ஃபிசிக்கே வந்து ஆணுடைய ஃபிசிக்கும் பெண்ணுடைய ஃபிசிக்கும் ஒன்று கிடையாது. அவங்களோட ஃபிசிக்கல் நேச்சரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட். அதனால் பெண்கள் வந்து அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபிசிக்கலி டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால அவங்கள இஸ்லாம் கவர் பண்ண சொல்லுது. எதுக்காக? மற்ற பிற ஆண்களுடைய தவறான பார்வைகள்லேருந்தும் தவறான தீண்டுதல்களிலிருந்து தன்னைத்தானே தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் இஸ்லாம் அப்படி சொல்லுது தவிர பெண்களை வந்து இழிவுபடுத்தணுங்கிறதுக்காகவும் அவங்களோட உரிமைகளை பறிக்கணுங்கிறதுக்காகவும் அப்படி சொல்லலை. அதனால் பெண்கள் தன்னுடைய அங்கங்களை மறைத்து கொண்டால் அவங்க வந்து வெளி ஆண்களுடைய மற்ற ஆண்களுடைய தேவையில்லாத விமர்சனத்துக்கும் அவங்களுடைய சில கெட்ட பார்வைகளுக்கும் தவறான பார்வைகளுக்கும் அவங்க ஆளாகாமல் இருக்கலாம். அதுக்காக தான் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி விமன் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம். ஸோ அந்த பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷத்தை நம்ம எப்போவுமே பாதுகாத்து தான் வைப்போம். பொக்கிஷம் அப்படின்னாலே நம்ம பாதுகாத்து தானே வைப்போம். அதனால் விமன் வந்து ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிறதுனால கவர் பண்ண சொல்கிறாங்க. அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதான் உண்மையும் கூட. ஓகே, சரி. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாடர்ன் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மென்னோட ஃபங்க்ஷனல் ரோல் இந்த சொசைட்டி, விமனோட ஃபங்க்ஷனல் ரோல் இந்த சொசைட்டிங்கிறது வேறு இருந்தது. ஆனால் இந்த மாடர்ன் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் அப்படின்ற ஒன்று உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஆம்பளையோட ஃபங்க்ஷனல் ரோலை பெண்கள் அசியூம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பெண்களோட ஃபங்க்ஷனல் ரோலை ஆண்கள் அசியூம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எந்த மாதிரினா, ஆணுடைய வேலை என்ன? இப்போ உதாரணமாக நான் இந்த குரான் வெர்சஸ் சொன்ன மாதிரி நைட்டுடைய வேலை என்ன? நைட்டு நம்மளுக்கு அமைதி அளிப்பதற்காகவும் நம்ம இளைப்பாறுவதற்காகவும் தூங்குவதற்காகவும் படைக்கப்பட்ட மாதிரி ஒரு ஆணுடைய வேலை, he has to maintain his family, he has to maintain his parents, he has to maintain his wife and children. அதுதான் ஒரு ஆணுடைய கடமை. அதுதான் ஆணுக்கு இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனல் ரோல். குடும்பத்தை மெயின்டைன் பண்ணணும், அவனை நம்பி வந்த பெண்ணை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய ஃபங்க்ஷனல் ரோல். அதே மாதிரி விமன் டேயோட ஃபங்க்ஷனல் ரோல் என்ன? உழைக்கணும். டேயில் நம்ம உழைக்கணும். நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு உண்டான நம்ம தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக நம்ம உழைக்கணும். அதுதான் டேயோட ரோல். அதே மாதிரி விமனோட ரோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஒரு ஆண் வந்து ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணும்போது அந்த ஆணுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலியை பராமரித்து வச்சு அந்த மாதிரி இருக்கிறது தான் ஒரு பெண்ணுடைய ஃபங்க்ஷனல் ரோல் இந்த ஹவுஸ் சொசைட்டி எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஆனால் அந்த மாடர்ன் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான் விமனும் வேலைக்கு போகலாம், விமனும் வேலைக்கு போய் அவங்க வந்து சம்பாதிக்கணும், வைக்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, women have started to dress like men. இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் சிவிலைசேஷனுக்கு முன்னாடி யாருமே அறிந்திராத, கேள்விப்பட்டுறாத ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம் இது. வெஸ்டர்ன் சிவிலைசேஷனோட எமர்ஜென்சிக்கு முன்னாடி இந்த விதமான ஒரு கல்ச்சர் வந்து வந்ததே கிடையாது. விமன் ஹேவ் ஸ்டார்டட் டு ட்ரெஸ் லைக் மென்.
எதனால் அவங்க இந்த மாதிரி வர்றாங்க, எதனால் விமன் வந்து மென் மாதிரி ட்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, when they start to assume the functional role of men, they start to dress like men. அதுதான் விஷயம். ஒரு ஆணுடைய சமுதாயத்தில் ஒரு ஆணுடைய ரோல், அந்த ஆணுடைய கடமையை பெண்கள் செய்ய ஆரம்பிக்கும்போது ஆண்களுடைய உடை கலாச்சாரம் இவங்களுக்கு வந்துடுது. இப்போ உதாரணமாக நீங்கள் பேங்க்ஸில், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நிறைய ஆஃபீஸில், இங்கே தமிழ்நாட்டில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஆஃபீஸில் நிறைய வெஸ்டர்ன் பேங்க்ஸு, அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், இங்கே மாதிரிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா விமன் வந்து பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு, டை கட்டிட்டு, ஜாக்கெட் போட்டுட்டு, கோட் ஷர்ட் போட்டுட்டு எத்தனையோ பேர் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேண்ட் ஷர்ட்டு இதெல்லாம் வந்து ஆம்பளைங்க போடுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ட்ரெஸ். ஆனால் அதை பெண்கள் இப்போ போட ஆரம்பிக்கிறாங்க. இது எதனால்? இதெல்லாம் ப்ராக்ரெஸ்ன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். திஸ் இஸ் நாட் கால்டு ப்ராக்ரெஸ். இது நிச்சயமாக ப்ராக்ரெஸ் இல்லை. இது வந்து இறைவன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுத்துருக்கிற அந்த ஃபங்க்ஷனல் ரோலை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், நம்ம அப்சைட் டவுன் பண்ணி ஓவர் டர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இது காட்டுதே தவிர இதை நம்ம ப்ராக்ரெஸ்ன்னு நிச்சயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இஸ்லாமிக் பர்ஸ்பெக்டிவ் இது நிச்சயமாக ப்ராக்ரெஸ் இல்லை. டை போட்டுட்டு பெண்கள் வந்து டை போட்டுட்டு, இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். எங்கள் ப்ராஃபட் முகமது பீஸ் பி அப்பான் அவங்க வந்து ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஹதீஸ்னால் அவங்களோட ப்ரீச்சிங்ஸ். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ட் டைம் நம்ம நெருங்கும்போது மென் வில் ட்ரெஸ் லைக் விமன் அண்ட் விமன் வில் ட்ரெஸ் லைக் மென் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எண்ட் டைமில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னா நீங்கள் இறுதி நாளை அடைந்து விட்டீர்கள் என்று நீங்கள் நம்பலாம் அப்படின்னு ஒரு ஹதீஸே இருக்குது. அது இப்போ நம்ம கண்ணு முன்னாடி, இட் இஸ் ஹேப்பனிங் பிஃபோர் அவர் வெரி ஐஸ். அது நம்ம கண்ணு முன்னாடி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் ரோலை வந்து மாற்றி அசியூம் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு ப்ராக்ரெஸ் கிடையாது. அதுக்கு தான் அந்த குரானுடைய ஒரு சாப்டர் உள்ள ஒரு வெர்ஸை நான் மேற்கோள் காமிச்சேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனிப்பட்ட கடமை இருக்குது. அதைத்தான் அது செய்யணுமே தவிர அதை மாற்றி செய்யணும், ஒருத்தர் கடமையை ஒருத்தரோட ரோலை இன்னொருத்தர் அசியூம் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்கிறது நிச்சயமாக ப்ராக்ரெஸ் கிடையாது. அதே மாதிரி இன்னும் நிறையா உதாரணங்கள் சொல்லலாம். இப்போ உதாரணமாக ஆண்கள் வந்து பியர்டு தாடி வைக்கிறாங்க இல்லையா? அந்த தாடி வச்சா இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமோஃபோபியான்னு ஒரு விஷயம் வளர்ந்துட்டுருக்கு. இஸ்லாமை பற்றி தப்பாக பேசி வச்சு இஸ்லாம்னா நம்ம டெரரிஸ்ட்டு ரிலிஜன், முஸ்லீம்ஸ் பூரா வந்து டெரரிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தாடி வச்சாலே தீவிரவாதி அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதுவும் இந்த மாடர்ன் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான். மாடர்ன் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அத்தனை ஆண்களும் தாடி வச்சுட்டு தான் இருந்தாங்க. ஏன் இந்த ப்ராஃபட்ஸ், இஸ்லாம் குரானில் வர மாதிரி, இறைவன் சொல்கிற மாதிரி, ஹதீஸில் ப்ராஃபட் முகமது பீஸ் பி அப்பான் அவங்க சொல்கிற மாதிரி, ப்ராஃபட் முகமதுக்கு முன்னாடி வந்து அத்தனை ப்ராஃபட்ஸுமே, அத்தனை இறை தூதர்களுமே தாடி வச்சுருந்தோம். அதுக்காக அவங்களாம் டெரரிஸ்டான ஆகிடுமா? கிறிஸ்டியன்ஸ் நம்பிக்கிட்டு இருந்த ப்ராஃபட்ஸு, ஜூஸ் நம்பிக்கிட்டு இருந்த ப்ராஃபட்ஸு, அவங்க எல்லா கிறிஸ்டியன் ஜூஸ்ன்னு எப்படி அவங்க பிரிஞ்சாங்கிறது அது வேறு ஸ்டோரி. அது இந்த எஸ்கட்டாலஜி வரும். எஸ்கட்டாலஜியை பற்றி நான் போக பேசும்போது நான் அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ அந்த ப்ராஃபட்ஸ்லாம் என்ன டெரரிஸ்டா? ஜூஸ், இந்த யூதர்களுக்கு நிறையா ப்ராஃபிட்ஸ் வந்தாங்க. அப்போ இந்த யூதர்களுக்காக அனுப்பப்பட்ட ப்ராஃபிட்ஸும் தாடி வச்சுருந்தாங்க. உடனே அவங்க டெரரிஸ்டா? கிறிஸ்டியன்ஸுக்கு நிறையா கிறிஸ்டியன்ஸுக்கு நம்ம ப்ராஃபிட் ஜீசஸ், ஈசா நபின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்திருந்தாங்க, பீஸ் பி அப்பான் அவங்க வந்திருந்தாங்க. அவங்களாம் தாடி வச்சுருந்ததுனால அவங்க டெரரிஸ்டா? இதெல்லாம் வந்து இந்த தாடி வச்சு அந்த தாடியை தப்பாக பார்க்க ஆரம்பிக்கிறது எல்லாமே இந்த மாடர்ன் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் தான் இது வந்து இன்னொரு ஹதீஸ் ஒன்று ப்ராஃபிட் முகமது சொல்லியிருக்காங்க. அதாவது men will start to dress like women. If men wants to dress like women, the first thing men will do is to shave off his beard அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. நான் தமிழில் சொல்கிறேன். எண்ட் டைம்ஸில் ஆண்கள் வந்து பெண்கள் மாதிரி ட்ரெஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி ட்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவங்க செய்கிற முதல் காரியம் அவங்களுடைய தாடியை மலித்து கொள்வார்கள். நடக்குதா? இப்போ நடந்துட்டு தானே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இல்லை ப்ரைவேட் கன்சர்னில் ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ண போனீங்க அப்படின்னா எத்தனையோ ப்ரைவேட் கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் தாடியை நீங்கள் எடுத்துகிட்டு தான் வரணும், தாடியை ஷேவ் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லி அதுக்காக தாடி எடுத்துகிட்டு போகிற எத்தனையோ மக்களையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ ப்ராஃபிட் மூமெண்ட் பீஸ் பி அப்பான் அவங்க சொன்ன எல்லா விஷயங்களும் இட் இஸ் ஹேப்பனிங் பிஃபோர் அவர் வெரி இயர்ஸ். அதனால தான் சொல்கிறோம் இது எண்ட் டைம்ஸ். அதனால தான் நான் எண்ட் டைம் சீரீஸ்ன்ற வீடியோஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் நிறைய விஷயங்கள் பேசிட்டேன். இப்போ நான் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த ஃபீல்ட் ஆஃப் மணியில் ஏற்பட்டிருக்க கரப்ஷனை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசினேன்.
அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபங்க்ஷனல் ரோல் ஆஃப் மென் அண்ட் உமன் இந்த சொசைட்டியில் ஏற்பட்டிருக்க கரப்ஷனை பற்றி நான் பேசினேன். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் சிஸ்டம், எஜுகேஷனல் சிஸ்டம், பேங்கிங் சிஸ்டம் எல்லாத்துலேயுமே கரப்ஷன் இருக்குது. அதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோஸில் பேசுகிறேன். இது கிட்டத்தட்ட 1/2 hour கிட்ட வந்துருச்சு. நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் பேசுகிறேன். இப்போ இந்த கரப்ஷனை பற்றி நான் பேசியிருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் இருக்கிற கரப்ஷன்ஸை பற்றி நான் பேசி முடித்த உடனே இஃப் காட் வில்லிங் நம்ம வந்து எதனால் இதெல்லாம் நடக்குது, ஏன் ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் இந்த மாதிரி கரப்ஷன்ஸ் ஏற்படுது, இந்த மாதிரி கரப்ஷன்ஸ் யார் பண்ணுறா, அவங்களுக்கு என்ன வேணும், என்ன ஏது, இந்த விஷயங்களை போகிறேன் அடுத்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள், நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான். பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் மீ, ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ. சப்போர்ட் பண்ணி நிறையா ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸை நல்லா பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோஸ் பற்றி எடுத்து சொல்லி, வீடியோ கண்டென்ட் பற்றி எடுத்து சொல்லி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ. உங்களோட சப்போர்ட்லாம் எனக்கு தேவைப்படுது. உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் என்னை அடுத்தடுத்து இந்த சேனலை கண்டினியூ பண்ணி நல்ல இந்த டாப்பிக்கை தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் டூ சப்போர்ட் மீ, டூ சப்ஸ்கிரைப், டூ ஷேர் எல்லாம் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.